டி.கே.எஸ். இளங்கோவன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சுருக்கமாக வாழ்த்துகிறார். இங்கே வருகின்ற தமிழகத்தின் முன்னோடிகளே, வேந்தர் அவர்களே, திரு பழனி பெரியசாமி அவர்களே, ஐயா விஜிபி சந்தோஷம் அவர்களே, திரு ராஜன் நடராஜன் அவர்களே, திரு எலிசா புலிவர்த்தி அவர்களே மற்றும் நண்பர்களே, வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும், அவர் அதே காலத்தில் படித்தவர்னு சொன்னார். அவர் வேற கல்லூரியில் படித்தார். நாங்கள் ரெண்டு பேரும் மாநில கல்லூரியிலே படித்தவர்கள். இந்த மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்கிற இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய அமைப்பு. அதில் பல கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் அதை உலக அமைப்பாக மாற்றிய பெருமை நண்பர் சம்பத்துக்கு உண்டு. அந்த அளவிலே என்னுடைய பயணம் வேறு திசை நோக்கி சென்று விட்ட காரணத்தினால் முழுமையாக அவர் அந்த பொறுப்பை ஏற்று விட்டார். நான் அரசியலிலே நுழைந்தேன். அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளராக பணியாற்றி இன்றைக்கு செய்தி தொடர்பு தலைவராக இருக்கிறேன். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அந்த வகையிலே திரு ராஜன் நடராஜன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். காரணம், புதுக்கோட்டைங்கிறது ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருந்துச்சு. என் பேரில் இருக்கிற டி டிரான்ஸ்பர் திருச்சிராப்பள்ளி. ஒரே மாவட்டத்துக்காரர்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையிலே அவருடைய பணிகள் என்னை வியக்க வைத்தன. என்னுடைய மகள் திருமணத்துக்கு பிறகு என் மகளை நான் அங்கே அழைத்து சென்ற நேரத்தில் அவரை சந்தித்தேன். அவர் எங்களுக்கெல்லாம் அளித்த அந்த வரவேற்பு அதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் உண்டாக்கியது. நம்முடைய சகோதரர் ஒருவர் அங்கே இருக்கிறார், நம்முடைய தமிழர்களுக்காக பாடுபடுபவராக இருக்கிறார், தமிழர்களுடைய நலன்களை மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னேற்றத்திற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளராக திரு ராஜன் நடராஜன் அவர்கள் இருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் வருகை தந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம் என்பதோடு இல்லாமல் தொடர்ந்து அவரோடு பல்வேறு பணிகளிலே நாம் இணைந்து பணியாற்றும் பொழுது அது அவருக்கும் உதவியாக இருக்கும், நமக்கும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். திரு எலிசா புலிவர்த்தி அவர்களை பற்றி சம்பத் அவர்கள் இப்பொழுது சொன்னார். அவரோடு எனக்கு தொடர்பு குறைவு. ஆனாலும் சம்பத் அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் வல்லவராகவும் நல்ல பணியாற்றக்கூடியவராகவும் இருப்பார் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே அவரையும் பாராட்டி, இருவரையும் வரவேற்று பாராட்டி, உங்கள் பணிகள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்றும் துணை நிற்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.